நல்லது நேயர்களே, விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் நாங்கள் வெள்ளி வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நாங்கள் காலை வேளையிலே இருந்து அடிக்கடி சொல்லிக் கொண்டு வந்த விடயம், இன்றைய நாள் இஸ்லாமியர்களுக்கு முக்கியமான ஒரு நாளாக இருக்கிறது. இஸ்லாத்தின் இறுதி தூதர் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இறை தூதர் அவர்கள் இவ்வுலகுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சேவையை செய்து மக்களையெல்லாம் மனித புனிதர்களாக மாற்றுவதிலே அரும்பாடுபட்டவர் என்பதை யாரும் மறுதளிக்க முடியாது. அந்த வகையில் இன்றைய நாள் அவருடைய பிறப்பையும் இறப்பையும் நினைவூட்டுகின்ற ஒரு நாளாக இருக்கிறது, மீலாதுன் நபி தினம். எனவே அதனை மையப்படுத்தி சிறப்பு கலந்துரையாடல் பகுதியாகத்தான் இந்த பகுதி வர இருக்கின்றது. இந்த மாதம் நபி அவர்கள் பிறந்த இந்த மாதம், அவர்களுடைய பிறப்பு, வாழ்வியல் எந்த அளவுக்கு இந்த சமூகத்துக்கு முக்கியமானதாக இருக்கிறது, எந்த அளவுக்கு சிறப்புக்குரியதாக இருக்கிறது என்பது சம்பந்தமாக நாங்கள் பேசப் போகின்றோம். அந்த விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக பிரபல உளவள ஆலோசகர், சங்கைக்குரிய சையது அகமது மௌலானா, சையது ஜஹான் மௌலானா ஹுசைனி அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நாளில், இந்த நன்னாளிலே உங்களை சந்தித்துக் கொள்வதிலே பெருத்த மகிழ்ச்சி. சரி, இன்றைய நாள் மிக முக்கியமான ஒரு நாளாக இருக்கிறது. அது மட்டுமல்ல ஷேக், இந்த மாதமே ஒரு சங்கைக்குரிய மாதமாக இருக்கிறது. எனவே ஆரம்பத்திலே இந்த மாதத்துக்குரிய சிறப்புகள், நபியவருடைய பிறப்பின் சிறப்புகள் பற்றி நாங்கள் கொஞ்சம் பேசுவோமே. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களுக்கும் வாய்ப்பளித்த இறைவனுக்கும் வாய்ப்பளித்த நேத்ரா தொலைக்காட்சிக்கும் இன்றைய மாதம் உண்மையில் சிறப்பு வாய்ந்த மாதம்தான். இஸ்லாமிய மாதங்களில் 4 மாதங்கள் சிறப்பு வாய்ந்தது என்று கூறுவார்கள். இரவுகளிலும் சிறப்பு வாய்ந்த இரவுகள் என்றும் இருக்கிறது. இன்றைய நாள் கண்மணியான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இவ்வுலகுக்கு சையதுனா ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கும் சையதுனா அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் மகனாக பிறந்த இவ்வுலகில் அவதரித்த நாள்தான் இந்த ரபியுல் அவ்வல் 12வது நாள். இதைத் தொடர்ந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களது இந்த அவதரிப்பு என்பது இடையில் ஏற்பட்ட ஒரு நிகழ்வல்ல. இறைவனால் கச்சிதமாக வடிவமைக்கப்பட்டு ஆண்டுதோறும் உலகுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள் வரையும் இவ்வுலகுக்கு அனுப்பப்பட்ட அத்தனை பேர்கள் என்பது சுபச்செய்து சொல்லப்பட்டு, முன் அறிவிப்பு செய்யப்பட்டு, அதற்காகவே தயார் செய்யப்பட்டு, சாதாரணமாக நபிமார்களுடைய வருகை போன்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை இருக்கவில்லை. மாறாக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இவ்வுலகுக்கு அவதரிக்க வேண்டும் என்பதற்காகவே இறைவன் பலதரப்பட்ட நிகழ்வுகளை ஏற்படுத்தினான். அதனால்தான் சாதாரணமாக பவா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், நம்ம எல்லோருடைய தந்தை என்றும் கூறுவோம், அவர்களது உருவாக்கத்திலிருந்து, அவர்கள் படைக்கப்பட்டதிலிருந்து இறைவன் நூரே முஹம்மதியா, நூரே முஜஸ்ஸம் என்று சொல்லக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒளியை இவ்வுலகுக்கு படைத்து அறிமுகப்படுத்தி அவ்வுலகை பிரகடனப்படுத்துவதற்காகவே இவ்வுலகத்தில் சகல விதியாக்கங்களையும் உருவாக்கினார் என்பது என்று சொன்னால் அது மிகையாகாது என்று நான் நினைக்கின்றேன். நிச்சயமாக. இப்போது நாங்கள் பார்த்தால் ஏராளமான 1,24,000 நபிமார்களை அல்லாஹ் தஆலா இந்த உலகுக்கு அனுப்பினான். இறுதி தூதராகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகுக்கு அனுப்பினான். இவர்கள் ஏனைய நபிமார்களுக்கும் இவருக்கும் இடையிலே இந்த உலகுக்கு வந்ததிலிருந்து, பிறப்பிலிருந்து இருக்கின்ற வேறுபாடுகள் எவ்வாறாக இருக்கின்றன? அதைத்தான் நான் ஆரம்பத்தில் சிறப்பு அதைத்தான் நான் ஆரம்பத்திலும் கூறினேன். அதை குர்ஆனில் இறைவன் அழகாக சொல்லுவான். ஃபலம்மா மீசாக்கன் நபியின் என்று ஆரம்பிக்கக்கூடிய குர்ஆன் ஆயத்திலே அதை இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களது நூலிலும், இப்னு சீரின் போன்றவர்கள் அவர்களது ஆய்வு நூல்களிலும் கூறுவார்கள், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறக்கப் போகிறார்கள், அவதரிக்கப் போகிறார்கள் என்பதை பிரகடனப்படுத்துவதற்காகவே ஒரு அறிமுக கூட்டத்தை நடத்தினார் அல் அர்வாஹிலே. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு படைப்பாகத்தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொடர்ந்து நாங்கள் பேசும், அதுக்கிடையிலே நேரத்தை பார்த்து விட்டு வருவோம். கமர்ஷியல் கிரெடிட் ரன் பொன்னான வாழ்க்கைக்காக. சரி, நல்லது, நாங்கள் தொடர்ந்து பேசுவோம்.
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் ஏனைய நபிமார்கள் ரசூல்மார்கள் சகோதரர்களை நீங்கள் நேர்மாக கூறும்போது கூறினீர்கள் 1,24,000 அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள் தான் 1,24,000 இன்னும் அனந்தமானவர்கள் இருப்பார்கள். எங்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில், எங்களுக்கு கிடைத்த வரலாற்று நூல்களின் அடிப்படையில் எங்களுக்கு கிடைத்தது தான் 1,24,000 என்று நாங்கள் கூறுவோம். அதிலும் ரசூல்மார்கள் என்ற அடிப்படையில் 313 314 என்றெல்லாம் கருத்து வேறுபாடுகளும் உண்டு. ஆகவே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இவ்வுலகுக்கு இறைவன் மற்ற ஏனைய நபிமார்கள் ரசூல்மார்களை விட ஏன் சிறப்பாக மாற்றி அமைத்தான் என்றால் அது ஒரு அழகான சுவாரஸ்யமான நிகழ்வு இருக்கிறது. இவ்வுலகில் ஏனைய ரசூல்மார்களும் நபிமார்களும் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய உம்மத்தாக வருவதற்கு ஆசைப்பட்டதுண்டு. அதில் மிகவும் ஆசைப்பட்டவர்கள் தான் நபியுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள். நபியுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களது உம்மத்தாக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டதால் இஞ்சில் வேதத்துக்கு சொந்தக்காரராக வந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் இறுதி காலத்தில் நம் முஸ்லிம்களுடைய எல்லோருடைய நம்பிக்கையும் கூட இறுதி காலத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் ஒரு சாதாரண மனிதராக அவதரிக்க இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த ஏனைய நபிமார்களுக்கும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் உள்ள வேறுபாடு எவ்வாறு இருக்கும் என்று சுலபமாக புரிந்து கொள்ள முடியும். நம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஃபضலியத்தும் சிறப்பும் எந்தளவென்றால் ஏனைய நபிமார்கள் ஒரு படைப்பாகத்தான் பேசப்படுவார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசப்படுகின்ற பொழுது அனமின் நூரி மின் நூரில்லா வகுல்லி ஷைஇம் மின் நூரி, நான் இறைவனுடைய ஒளி பிரகாசத்தில் நின்றும் உண்டான ஒரு ஒளி, எனது ஒளியிலிருந்து எனது நூறிலிருந்தே உலகத்தில் அந்த சராசரங்களும் இறைவனால் படைக்கப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். ஆகவே அந்த ஒரு வாக்கியமே போதுமானது. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நூறானியத்திலிருந்து அவர்களது ஒளி பிளம்பிலிருந்து தான் இந்த அண்ட சராசரங்களே படைக்கப்படுகின்ற பொழுது அதில் உண்டான நபிமார்களும் ரசூல்மார்களும் எங்கனம். ஆகவே அல்லாஹ்க்கு ஜல்ல ஷானஹு வ தஆலாவினுடைய அந்த நூறானியத்திலிருந்து அந்த தஜல்லியாத்திலிருந்து இவ்வுலகுக்கு அவதரிக்கப்பட்ட நூரே முஜஸ்ஸம் நூரே முஹம்மதியா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்பது மிகையாகாது. இந்த அளவுக்கு சிறப்புக்குரிய போற்றுதற்குரிய கண்ணியத்துக்குரிய எம்பெருமானார் அஹமது முஸ்தபா அன்னலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லுகின்ற போது அவர் ஒரு இஸ்லாமியர்களுக்கு முஸ்லிம்களுக்கு மாத்திரம் சொந்தமானவர் அல்ல என்று சொல்லப்படுகிறது. ரஹ்மத்துல் ஆலமீன், இந்த அகிலத்திற்கே ஒரு அருட்கொடை என்று சொல்லப்படுகிறது. அது பற்றிய தெளிவு எவ்வாறு இருக்கிறது? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இவ்வுலகத்திற்கு ஒவ்வொரு வேதங்களும் கொடுக்கப்பட்டது. அந்த வேதங்கள் ஒவ்வொன்றும் அந்தந்த சமூகத்தாருக்கு மாத்திரமே அளிக்கப்பட்டது. ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கொண்டு வந்த இந்த வேதமே முழு சமூகத்துக்குமே உண்டானது. அதில் முஸ்லீம் என்றோ ஏனைய மதங்கள் என்றோ பிரிவினை எதுவுமே கிடையாது. இதை விஞ்ஞானிகள் பார்க்கிறார்கள். அவர்கள் விஞ்ஞானம் சார்ந்த நுட்பங்களை எடுத்துக்கொள்வதற்காக சரித்திரம் எழுதக்கூடியவர்கள் பார்க்கிறார்கள், சரித்திர நூல்களாக, கணக்காய்வாளர்கள் கணக்காய்வு செய்வதற்காக என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்தில் உள்ள படைப்புகளுக்கு மாத்திரமல்ல, இவ்வுலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்துக்கும் மூலதனமாக இருக்கக்கூடிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் இவ்வுலகத்தில் உள்ள அனைத்து படைப்புகளுக்கும் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய குர்ஆனும் இறைவன் ஹக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வெளிப்பாட்டுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அடையாளம். ஆகவே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறும் மனித சமூகத்துக்கு மாத்திரமல்ல, ஜின்களுக்கு மாத்திரமல்ல, ஏன் எங்களுடைய வரலாற்று ஆசிரியர்கள் கூறுவார்கள், ஹதீஸிலும் கூட உண்டு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு கற்கள் கூட சலாம் சொன்னது, யா ஐயுஹன் நபி, உங்கள் மீது சலாம் உண்டாவதாக என்று. அது மாத்திரமல்ல, மரங்கள் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு சலாம் கூறியதாக வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், ஹதீஸ் கிரந்தங்களிலுமே சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் மரங்களுக்கும் கற்களுக்கும் இறைவனால் உருவாக்கப்பட்ட அண்ட சராசரத்தில் உள்ள அத்தனை படைப்புகளுக்கும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான் ரசூல் என்றும் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அத்தனை படைப்புகளுக்கும் மூலமும் முஹம்மது முத்துநபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூறானியத்து தான் என்று பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது.
நல்லது. இந்த நபி அவர்களை பற்றி அவர்களுடைய வாழ்வியலை பற்றி சொல்லுகின்ற போது இந்த 1400 ஆண்டுகள் 1500 ஆண்டுகள் என்கின்ற விடயம் பிரஸ்தாபிக்கப்படுகிறது. அது உண்மையிலேயே நபி அவர்களுடைய அந்த தோற்றம், அவர்கள் இந்த உலகுக்கு வந்தது 1400 ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்தது தானே? அது பற்றி ஒரு சரியான விளக்கம் என்ன ஷேக்? 1500 என்ற இலகு கணித முறை எவ்வாறு உருவாக்கப்படுகிறது என்றால், ஹிஜ்ரி ஆண்டு 1447. பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹிஜ்ரத்துக்கு போவதற்கு முன்னால், அந்த ஹிஜ்ரத்துக்கு போவதற்கு தருணத்தில் 53 வயதுகளாக, இரண்டையும் விலகு கணிதத்தில் பார்த்தால் 1500 மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்றவர். இது இந்த ஹிஜ்ரி ஆண்டை உருவாக்கியவர்கள் சையதுனா உமர் பின் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இதில் ஆண்டுகளில் கருத்து வேறுபாடுகள் உண்டு. ஆனாலும் பெருவாரியாக இந்த கருத்து கணிதத்தை ஏற்றுக்கொண்டாலும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் அது அல்ல. இந்த கணித முறையில் ஏற்பட்ட தாக்கம் சையதுனா ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கும் சையதுனா அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் மகனாக பிறந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இவ்வுலகில் பிரஸ்தாபிக்கப்பட்டு இவ்வுலகில் வெளிப்பட்ட ஆண்டு காலம் 1500. கருத்து முரண்பாடுகளுக்கு அப்பாற்பட்டு. ஆனாலும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னுடைய மீலாதோ அல்லது அவர்களது அவதரிப்போ அவர்களது பிரகடனமோ நான் ஆரம்பத்தில் கூறப்பட்டது போன்று அது ஆலமுல் அர்வாஹிலே நபிமார்களையும் ரசூல்மார்களையும் ரூஹுகளாக உண்டு சேர்க்கப்பட்ட அலஸ்து பி ரப்பிக், உங்களுடைய ரப்பு யார் என்று இறைவன் கேள்வி தொடுத்த நாள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூறானியத்தை அறிமுகம் செய்தான். நாம் எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் அது. பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் படைக்கப்பட்டதன் பிற்பாடு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று காண்கிறார்கள். யா அல்லாஹ், இது யார் என்று கேள்வி கேட்டார்கள். இதுதான் உங்களது சந்ததியில் வரக்கூடிய பிற்காலத்தில் இறுதி நபியாக வரக்கூடிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று இறைவனால் சொல்லப்படுகிறது. ஆக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை எழுதுவதற்கு வரலாற்று ஆசிரியர்களாலே முடியவில்லை. அப்போ பிற்பாடு எப்படி 1500 உள்ளடக்க முடியும்? அதை தாண்டியும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இவ்வுலகத்துக்கு வெளிப்பட்டு 1500 ஆண்டுகள் தான். ஆனால் பெருமானாரது புகழ் பாடப்பட்ட ஆண்டு 1500 அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற புகழை புகழப்பட்டு அதை சிறு சரித்திரத்தில் கூறுவார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களும் கேட்கப்படுகிறது. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்று கேட்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமே, உங்களோட வயது எவ்வாறு இருக்கும் என்று கேட்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் கேட்பது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே என்று விட்டு சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், கண்மணியே, மனிதர்களுடைய வயது அடிப்படை கணக்கீடு போன்று மலக்குகளுக்கு இல்லை யா ரசூலல்லாஹ். ஆனால் ஒரு விடயத்தில் எனக்கு கூற முடியும். எவ்வாறென்றால் 70,000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தோன்றக்கூடிய நட்சத்திரத்தை நான் 70,000 முறைகள் கண்டிருக்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்று கூறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்முறுவல் பூர்த்துவிட்டு கூறினார்கள், அந்த நட்சத்திரமே நான் தான் என்று கூறினார்கள். அப்படி என்றால் நம் கண்மணி உயிரில் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்பாடும் அவர்களின் நூறானியத்தினுடைய ஆரம்பத்தையும் கணிப்பிடுவதற்கு வல்லவன் ஹக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலாவால் மட்டுமே தான் முடியுமே தவிர மானுடர்களாக இருக்கக்கூடிய நம்மளால் முடியாது. ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா ஆமினா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கும் சையதுனா அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் இந்த உலகத்தில் மகனாக பிறந்து 1500 ஆண்டுகள் என்று சொல்லலாமே தவிர பெருமானாருக்கு புகழாரம் சூடப்பட்டு 1500 ஆண்டுகளும் அல்ல, பெருமானாருக்கு மீலாது கொண்டாடப்பட்டும் 1500 ஆண்டு காலம் அல்ல, பெருமானாரை அறிமுகப்படுத்தப்பட்டும் 1500 ஆண்டுமா அல்ல. அப்படி சொல்ல போனால் இவ்வுலகம் படைப்பதற்கு நானே காரணமாக இருந்தேன் என்ற வாக்கியம் பொய்யாகிவிடும். ஆகவே நமக்கும் அந்நிய சமூக சகோதரர்களுக்கு நாம் சொல்லுவது, எம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்பாடை இறைவன் மாத்திரமே அறிந்தவன். அதற்கு ஏராளமான அறிவிப்புகளும் ஏராளமான ஆதார தொகுப்புகளும் இருக்கிறது. நூரே முஹம்மதியாவின் வெளிப்பாடு எங்களுக்கு அறிமுகம் செய்யப்பட்டது பாவா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் படைக்கப்பட்ட நாள் என்றால் அது மிகையாகாது. நல்லதொரு தகவலை சொல்லியிருக்கிறீங்க. நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்கும். காரணம் எல்லாருமே 1400 1500 ஆண்டுகள் என்றே சொல்லப்பட்டு வருகின்ற இந்த நிலையில் ஒரு மாறுபட்ட கோணத்தில் ஒரு ஆழமான விடயத்தை நீங்கள் அந்த ஆலமுல் அருவாவிலிருந்து கொண்டு வந்திருக்கிறீங்க. சந்தோஷம். சரி, இன்றைய காலகட்டத்தை பொறுத்தளவிலே
பல மாற்று மத அறிஞர்கள் கூட நபி அவர்களை பற்றி சொல்லுகின்ற போது அன்னலார் அவருடைய வாழ்வு தேவை, அவருடைய ஆட்சி தேவை, அவர் எவ்வாறு வாழ்ந்தார் என்பது தேவை என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. பல பேர் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு கவிஞர் கூட மிக இலகுவாக சொன்னது எனக்கு ஞாபகம் வருகிறது. இன்னலின் வாழ்வெமக்கு இன்னமும் இருக்குதென்றால், இன்னலின் வாழ்வெமக்கு இன்னும் இருக்குதென்றால் அண்ணலின் வாழ்க்கையின்றி அலைகிறோம் என்ற அர்த்தம். இன்றைய காலகட்டத்திலே அந்த அண்ணலே கரீம் முஸ்தபா முகமது கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியல் எந்த அளவுக்கு எங்களுக்கு தேவைப்படுகிறது? இதை சுருக்கமாக சொல்லப்போனால், வாழ்வியல் எந்த அளவு எங்களுக்கு தேவைப்படுகிறது என்பதை விட வாழ்வதற்கு அந்த வாழ்வியல் எங்களுக்கு தேவை என்பதுதான் பொருத்தமானது. நிச்சயமா. காரணம், ஒரு மனிதனாக வாழ்வதற்கு மனிதத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அவனை மனிதன் என்று கூறுவதில்லை. சாதாரணமாக எங்களது இல்லங்களில் கூட சில பெயர்கள் கொண்டு அழைப்பார்கள், மிருகங்களின் பெயர் கொண்டு கூட அழைக்கும் வரலாறுகள் உண்டு. இஸ்லாமியர்களது வீட்டில் ஷேத்தான் என்று அழைப்பது கூட உண்டு. காரணம், அந்த உரிய நபரை அழைப்பதல்ல, அந்த குணத்தை அழைப்பது, அந்த செயற்பாட்டை அழைப்பது. ஆகவே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை எந்த அளவு பின்பற்ற வேண்டும் என்பது மனிதனால் அதை கணிப்பிட முடியாது. காரணம் என்னவென்றால், ஒரு பெருங்கொண்ட சஹாபி, எங்களுடைய தாயான மோமின்களின் தாயான ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களே, தாயாரே, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்வியல், அவர்களது குணாம்சம் எப்படி இருந்தது தாயாரே என்று கேட்கப்படுகிறது. உங்களை போன்ற ஒரு கேள்வி. தாயார்கள் சற்று நிதானமாக இருந்துவிட்டு பதில் சொன்னார். கான ஹுலுகுஹு குர்ஆன். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வியலும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணமும் எவ்வாறு இருந்தது என்று கேட்டால் பதில் சொல்ல முடியாது. பெருமானாரது அனைத்தும் குர்ஆனாக இருந்தது. ஏன் அப்படி தாயார் கூறினார்கள் என்றால், இந்த குர்ஆனுடைய விரிவாக்கம் எழுவக்கூடிய விற்பனர்கள் கூறுகிறார்கள், இதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள், குர்ஆனுக்கு மோஜமல் கலாம் என்று சொல்வார்கள். கருத்து சொறிவுகள் பொதிந்த ஒரு கலாம் தான் கலாமுல்லா, அல்லாஹ்வினுடைய இந்த பேச்சாகி இந்த குர்ஆன். இதற்கு உலகத்தில் உள்ள கடல் தண்ணீர் நீர்களையெல்லாம் மையாக்கி, மரங்களில் உள்ள குச்சிகளை எல்லாம் அதை எழுதுகோளாக மாற்றி எழுதினாலும் கூட குர்ஆனுடைய விரிவாக்கத்தை விரிவுபடுத்த முடியாது. மதரசாக்களிலே கூறுவார்கள் சில முஃபஸ்ஸிரீன்கள், பிஸ்மியினுடைய பாவுக்கே 1000 அர்த்தங்களுக்கு மேல் உள்ளது என்று. ஆகவே குர்ஆனுக்கு எவ்வாறு, குர்ஆனுடைய சொற்களுக்கு எவ்வாறு அர்த்தமும் அதற்குரிய கால எல்லையும் அதற்குரிய வியாக்கியானமும் சொல்ல முடியாதோ, அதே போன்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்வியலுக்கு சொல்ல முடியாது. ஆனால் உங்களுடைய கேள்விக்கு பதில், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்வியல் எமக்குள் உருவாக வேண்டுமென்றால், அந்த வாழ்வியல் வெளிப்பட வேண்டுமென்றால், எங்களுக்கு மொத்த குர்ஆனையும் எந்த அளவுக்கு முழுமையாக கற்றுக்கொள்ள முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. இட்ஸ் அ ப்ராக்டிக்கல் தியோலஜி. அதே போன்று மொத்த ஹதீதுகளையும் எவ்வாறு எங்களால் புரிந்து கொள்ள முடியும் என்றும் எங்களால் சொல்ல முடியாது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்வியல் எமக்குள் வர வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி சையதுனா இமாம் அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னதுதான், அல்லிமு அவுலாதக்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள், அலா தலாத்தி ஹிசால், 3 விடயங்களை கொண்டு கற்றுக் கொடுங்கள். மஹப்பத்துர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசத்தை கற்றுக் கொடுங்கள். வஹுப் அஹ்லி பைத்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை பற்றிய பாசத்தை கற்றுக் கொடுங்கள். அதன் பிற்பாடு கூறினார்கள், குர்ஆனை ஓதுவதற்கு கற்றுக் கொடுங்கள். ஏன் இவ்வாறு கூறினார்கள்? சுயமாக கூறினார்களா என்று பார்த்தால் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் ஒரு போர் நடக்கிறது, உஹது போர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஹீதான ஒரு களம் கூட என்று சொல்லலாம். அதில் ஒரு தாயுடைய சரித்திரம், அது நீண்ட சரித்திரம், நேரம் போதாமல் இருக்கும். அந்த தாய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைந்து விட்டார்கள் என்று கூறப்பட்டு விட்டது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோடு இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டதன் பிற்பாடுதான் அந்த தாய்க்கு உயிரே வந்தது என்று கூறுகிறார். அந்த களத்திலே தந்தை ஷஹீதாகி விட்டார், கணவர் ஷஹீதாகி விட்டார், பிள்ளைகள் ஷஹீதாகி விட்டார்கள். ஆனாலும் அந்த தாய் எதை பற்றியும் கவலைப்படவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உயிரோடு இருக்கிறார் என்று கேட்டதன் பிற்பாடுதான் அந்த தாய்க்கு உயிர். ஆகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசம் வைப்பதன் மூலமாக நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வியலையும் இஸ்லாத்தையும் முழுமையாக நிறைவேற்ற முடியும் என்பதில் ஐயமில்லை. அல்ஹம்துலில்லாஹ். நிச்சயமா. அதாவது அல் குர்ஆன் என்பது ஒரு பொது மறை, எல்லோருக்குமான ஒரு மறையாக இருக்கிறது. அந்த அல் குர்ஆன் பாடி எங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டுமாக இருந்தால் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தாலே போதும்.
குர்ஆனாகத்தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். எனவே இந்த காலகட்டத்திலே இந்த நீங்கள் சொன்னது போல அன்பு, கருணை, பாசம், நேசம், சகோதரத்துவம், ஐக்கியம் என்பதெல்லாம் எங்களுக்குள்ளே உருவாகி நாங்கள் மனிதர்கள் என்ற நிலையிலிருந்து புனிதர்களாக மாறி நல்லதொரு வாழ்க்கையை வாழ்வதற்கு என் பெருமானார் அண்ணலை கரீம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியல் மிக முக்கியமானதாக தேவைப்படுகிறது. அதில் அந்த வாழ்க்கையை எடுத்து நடக்க வேண்டிய கட்டாய தேவை எங்களுக்குள்ளே இருக்கிறது. அதை எடுத்து நடப்பதற்கு கட்டாய தேவைக்கு பெருமானார் மீது கொண்ட பாசம் ஒரு பெரும் துணையாக இருக்கும். நிச்சயமாக அதான் எங்களுக்கு வழிகாட்டும். ஒருவர் மீது நாங்கள் அதிகமான அலாதியான அன்பு வைக்கின்ற போதுதான் அது எங்களிலே வெளிப்படும். நிச்சயமாக. அந்த வகையில் இன்று இந்த மீலாத் தினத்திலே நல்லதொரு கலந்துரையாடல் மூலமாக முடிந்த அளவு நல்ல விடயங்களை உங்களுக்கு தந்திருக்கின்றோம். இந்த விடயங்களை இன்றைய தினத்திலே எங்களுடைய கலையகத்துக்கு வருகை தந்தவர் சங்கைக்குரிய சையது அகமது மௌலானா சையது ஜஹான் மௌலானா ஹுசைனி அவர்கள். இவர்கள் ஒரு பிரபல உளவல ஆலோசகராகவும் இருக்கின்றார்கள். எனவே இந்த வேளையிலேயே நாங்கள் எங்களுடைய நிலைய கலையகம் சார்பிலே நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களை சந்திப்பார். எனவே இந்த அளவோடு நானும் விடைபெற்றுக் கொள்கின்றேன். மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. நிகழ்ச்சியில் ஒரு பாடல்.